பிதா, குமாரர், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் நன்மையும் சமாதானமும் உண்டாவதாக. இது நம்ம சர்ச்சில் நம்ம பிரேயர் முடிக்கும் போது கடைசியாக சொல்லுவாங்க. நம்ம சர்ச்சில் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பிதா, குமாரர், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக நாமத்தினாலே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி அப்படி சொல்லி முடிப்பாங்க. உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக. பிதா, குமாரர், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி முடிப்பாங்க. இது என்ன அர்த்தம், இது என்ன ஒரு இதுக்கு உண்டான விளக்கம் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயும் பண்ணுங்க, ஃபேஸ்புக்லேயும் பண்ணுங்க. எனக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு சொல்லுங்கள், கற்றுக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி ஒருவரே.